அன்புமிக்கவர்களே, மனிதர்களாகிய நம்மிடம் ஒரு பழக்கம் உண்டு. பொதுவாக பிறருடைய வாழ்வில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உற்று கவனித்து கொண்டிருப்போம். ஒரு சிலர் மட்டும் இதில் விதிவிலக்காக இருப்பார்கள். பிறருடைய வாழ்வில் எது நடந்தாலும் அதை பற்றி அக்கறை கொள்ளாமல் கண்டும் கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் பலர் என்ன செய்வார்கள் என்றால், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது கெட்டது எது என்று அறிவதற்கு முற்படுவார்கள். எதற்காக முற்படுகிறார்கள்? ஒரு சிலர் மற்றவர்கள் வாழ்வில் நடக்கின்ற நல்லதை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் பலரும் பொறாமை கொள்வார்கள். நல்லது மற்றவர்களுக்கு நடந்தால் அதை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஒருவேளை அவர்களுக்கு தீயது நடந்தால் அதனால் மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படிப்பட்ட கல்லான நெஞ்சமுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருக்கிறது. இதை போன்றுதான் பரிசேயர்களும் இயேசு செய்த செயல்களை பார்க்கின்றார்கள், புதுமைகளை பார்க்கின்றார்கள், பிறரை உயிர்த்தெழச் செய்வதை அனுபவித்திருக்கின்றார்கள். இப்படி இயேசு பல செயல்களை செய்திருந்தும் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் புரிவதற்கு முற்பட்டார்களா என்றால் இல்லை. இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஒரு சிறு ஆசை மட்டுமே இருக்கிறதே ஒழிய அவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எந்த அளவிலும் முற்படவில்லை என்பதுதான். ஆகவே தான் இயேசு அவர்களிடம் என்ன கூறுகின்றார்? என் குரல் என் ஆடுகளுக்கு மட்டுமே கேட்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆடுகள் என்பவர்கள் யார்? செவி கொடுக்கக்கூடியவர்கள். இறைவனுடைய குரலுக்கு நான் செவி கொடுத்தால் நான் அவருடைய குரலை கேட்கின்றேன். நான் செவி கொடுக்கவில்லை என்றால் என்னால் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பலர் விவிலியம் வாசிப்பார்கள். விவிலியம் வாசிக்கின்ற அனைவரும் விவிலியத்தை புரிந்து கொள்ளுகின்றார்களா? இறைவார்த்தையினுடைய ஆழம் அவர்களுக்கு புலப்படுகிறதா என்றால் இல்லை. காரணம் என்ன? இறைவார்த்தையை பற்றி ஏற்கனவே தங்களுடைய மனதிலே சிலவற்றை பதித்து வைத்திருப்பார்கள். ஆக நான் எதை மனதில் பதித்து வைத்திருக்கிறேனோ அது மட்டும்தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்குமே ஒழிய புதிதாக என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு புது மனிதனாக என்னுடைய மூளையில் இருக்கின்ற பல எண்ணங்களை அகற்றிவிட்டு புதிதாக இறைவார்த்தை உள்வாங்குகின்றவன் போல் ஒவ்வொரு முறையும் நான் வாசிக்க வேண்டும். நான் புதிதாக ஒரு குழந்தை போன்று இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுதுதான் இறைவன் சொல்லுகின்ற வார்த்தைகள் எனக்குள் பதிய ஆரம்பிக்கும். இல்லை என்றால் எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் எதுக்கு நான் இதை படிச்சுக்கிட்டு இல்லை புரிஞ்சுக்கிட்டு என்ற ஒரு மனநிலை இருப்பதனால் நம்மால் இறை வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. அப்படி புரிந்து கொள்ளாத நிலையில் நாம் செவி கொடுக்கக்கூடாதவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் செவி கொடுப்பவர்களுக்கு அந்த இறைவார்த்தை வாசிக்கும் பொழுது புரியும், அல்லது மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை புரிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். எவர் ஒருவர் புரிந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் புதிய வாழ்வை ஆரம்பிப்பார்கள். அதுபோன்று இறைவனில் மகிழ்வார்கள். இறைவனில் மகிழ்வுதல் என்று சொல்லுவது என்னவென்றால், இப்போ நமக்கு கவலை இருக்கலாம், கடினமான சூழல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் உமது கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பயமில்லாமல் வாழ துணை புரியும். ஆண்டவரே, நான் இந்த இடத்திற்கு இந்த வேலையாக செல்ல இருக்கின்றேன், நல்லது நடக்க வேண்டும் என்று எனக்கு உறுதுணையும் செய்யும் என்று ஒவ்வொன்றிலும் இறைவனை நாம் உட்படுத்தக்கூடியவர்களாக இறைவனுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வது. அதாவது நான் விரும்புவது மட்டும் நடக்க வேண்டும் என்றல்ல. இறைவா, எனக்கு இப்படி இருக்கிறது, இதிலிருந்து நான் எப்படி விடுபட வேண்டும் என்று நீர் முடிவு செய்யும். அல்லது எனக்கு இது தேவைப்படுகிறது, அது எனக்கு தேவையா இல்லை என்பதை நீர் முடிவு செய்யும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த குரலை நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுவோடு இணைந்து இருக்கின்ற பொழுது, அவருடைய குரலை கேட்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் 3 நிகழ்வுகள் நடக்கும். 1, நாம் விசுவாசத்தில் ஆழப்படுத்தப்படுவோம். 2வது, மன்னிப்பதற்குரிய ஆற்றலும் வல்லமை நமக்கு கிடைக்கும். 3வது, இறைவனுடைய மகிழ்ச்சி நமக்குள் பொங்கி மகிழும் என்பதுதான். ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நாம் இறைவன் கரத்தில் ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.